அவர் பார்த்தத என்னை பார்க்க வைப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு. அதன் அர்த்தம் ஒரு மதில்னால எதை காண்பிக்கிற. எதுக்கு மதில் கட்டுறோம்? பாதுகாக்க. நீ மறந்தார்னு சொன்ன, நான் மறந்தேன், நீ இன்னைக்கு இருப்பியா? அது சொல்றதுக்கு கூட நீ இருக்க மாட்டியே. எனக்கு தெரியும், எத்தனை வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் எங்க மதில் கட்டணும்? உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை உண்டாக்கினவர் உனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்ம கேட்ட மட்டும் போதாது, அறிக்கையிட்டு பழகணும். எப்பவுமே ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு பழகணும். நம்முடைய வாய் அடைக்கப்பட்டே இருக்கக்கூடாது. ஆமென். நீர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும் என்று தாவீது சொல்லுகிறான். அதனாலதான் தாவீதுக்குள்ளே அந்த வசனம் போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு விசை கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார்.